இந்தியாவிலே மிகப்பெரிய ராஜ்யங்களில் ஒரு ராஜ்யமான சோழ பேரரசு. இந்த சோழ பேரரசுல முக்கியமாக பார்க்கக்கூடிய பெரிய அரசர்கள் ஒருவரான ராஜேந்திர சோழன், அதாவது கடாரம் முதல் இமயம் வரை கிட்டத்தட்ட மொத்த நிலைகளையும் இவர் கைக்குள்ள தான் வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட எல்லா ராஜ்யங்களையும் வென்று இவர் கைக்குள்ள தான் வந்தது. அதே மாதிரி ராஜேந்திர சோழ காலத்துல கடற்படை மிகவும் வலிமையா இருந்தது. ஸோ இவர் கட்டிய இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆஸ்ட்ரோ விளாக்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இந்த கோவில் இப்போ யார் கட்டுப்பாட்டில் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை அவர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே தான் இந்த கோவில் இன்னைக்கு பராமரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு யுனெஸ்கோவால் வழங்கப்பட்ட ஒரு பாரம்பரிய சின்னமும் இந்த கோவிலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோவிலுடைய முகப்பு வாயில், இந்த கோவிலுடைய பெரிய ராஜகோபுரம் காலப்போக்கில் இடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கோவிலுடைய 2வது கோபுரம், இந்த கோவிலுக்கு மொத்தமே 2 கோபுரம் இருக்கு. முதல் கோபுரமும் இடிக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி 2வது கோபுரமும் இங்கே இடிக்கப்பட்டிருக்கு. முழுக்க பார்த்தீங்கன்னா மொட்டை கோபுரமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கோவிலுடைய கோபுர வாசலில் 2 துவாரபாலகர்கள் பிரம்மாண்டமாக இங்கே கோவிலை வரவேற்கிற மாதிரி செய்யப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் நீங்கள் நுழைஞ்சவொடனே முதல்ல பார்க்கக்கூடியது பலிபீடம். இந்த பலிபீடத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடியது கொடிமரம். இந்த கொடிமரம் தாண்டி தான் நீங்கள் கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு வழியை இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. நான் இந்த கோவிலே பார்த்ததுலேயே மிக பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய விமானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய விமானம் மற்ற கோவிலில் இருக்கிற மாதிரியான முறையில் அமைக்கப்படவில்லை. இந்த கோவிலுடைய விமானமே ஒரு சிவலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவலிங்கம் முதல்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ருத்ரபாகமும் அதுக்கப்புறமும் ஆவுடையும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கோவிலுடைய கட்டப்பட்ட முறையும் பார்த்தீங்கன்னா சிவலிங்க வடிவிலே இந்த விமானம் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த கோவில் உள்ள இருக்கக்கூடிய இறைவன் மிக பெரிய இறைவனாக பார்க்கப்படுகிறார். அதாவது 13 அடி உயரம் உள்ள ஒரு பெரிய இறைவனாக இங்க இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய சிவலிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் 100% கோவில் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இது 50% கோவில் அப்படின்னு தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா படையெடுப்பு காலத்தில் இந்த கோவில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு. அதாவது டெல்லி சுல்தான் அவர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய மாலிக் தாகூர் அப்படின்ற ஒரு தளபதி இந்த கோவிலை கிட்டத்தட்ட முழுக்க இடித்து துவம்சமாக்கியிருக்காரு. ஸோ அதுலேயே இந்த கோவிலுடைய நிறைய தரவுகள், நிறைய கல்வெட்டுக்கள் எல்லாமே இந்த கோவிலிருந்து அழிக்கப்பட்டிருக்கு. இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன் கங்கையை விரைவு சென்று அங்க இருக்கக்கூடிய மொத்த ராஜ்யங்களையும் வென்று சோழ நகரத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணலான்னு பார்க்குறாருன்னா, தஞ்சாவூரை தலைமையிடமாக இருக்கக்கூடிய இடத்த மாற்றலான்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை அவர் உருவாக்குறதுக்கான காரணம், கங்கையோரை சென்று அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வெற்றி கொண்டதுக்கான ஒரு விக்டரியாக காட்டுறதுக்காக இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக மாற்றப்படுது. ஸோ இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் என்னென்னலாம் மாற்றலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஒரு பெரிய கோவில் கட்டணும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏரி, அப்புறம் ஒரு பெரிய நகரம் இந்த இடத்துல அமைக்கிறதுக்காக இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை ராஜேந்திர சோழன் தேர்ந்தெடுக்கிறாரு.
இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகரமாக ஆகிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அதாவது ராஜேந்திர சோழனுடைய கடற்படை மிகவும் வலிமையான கடற்படையாக அந்த காலத்தில் விளங்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ராஜேந்திர சோழன் சோழபுரத்துக்கிட்ட அவருடைய தலைநகரத்தை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அங்கே தான் அங்கே ஒரு கொள்ளிடம் ஆறு அப்படின்ற ஒரு ஆறு இருக்குது. ஸோ அது மூலமாக அவரால் ஈஸியாக எல்லா நாட்டுக்கும் செல்ல முடியும் அப்படின்றதுனால அங்கே பெரிய ஒரு தலைநகரத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இந்த கோவிலுடைய முக்கியமான சில அம்சங்கள், அதாவது கோவிலுடைய நந்தி, சிம்ம கிணறு, கோவிலுடைய விமானம், அதுக்கப்புறம் கோவிலில் இருக்கக்கூடிய தென்கைலாயம், வட கைலாயம். இந்த தென்கைலாயம், வட கைலாயம் கோவிலுக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் அமைஞ்சிருக்கு. இதுதான் கோவிலுடைய மொத்த உருவ அடையாளமே. இந்த கோவிலில் அடுத்ததாக பெரிதாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா கல்வெட்டுக்கள். இந்த கல்வெட்டுக்கள் எல்லாமே ராஜேந்திர சோழ கால கல்வெட்டுக்கள் கிடையாது. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் இந்த டெல்லி சுல்தான் படையெடுப்புக்கு அப்புறமா இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய கற்களை கொண்டு நிறைய இடங்களில் டேம் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாமே வெளியே போயிருக்கு. ஆனால் இப்போது இந்த விமானத்தை சுற்றி இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள், இந்த கல்வெட்டுக்கள்லாம் யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள். பாண்டியர் காலத்தில் இந்த கல்வெட்டுக்கள் எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கு. எப்படி பாண்டியர்கள் சோழர் காலத்தில் ஊற்றப்பட்ட கோவிலுடைய இதில் பாண்டியர்களுடைய கல்வெட்டுகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் எப்பொழுதும் சோழர்களை வெல்லும் போது அவர்களுடைய அரண்மனைகளை இடித்து தரமாட்டமாக்குவார்கள் தவிர்த்து அந்த கோவில்களை தரமாட்டமாக்க மாட்டாங்க. ஏன்னா பாண்டியர்கள் சிவபக்தர்கள் ஆவார்கள். ஸோ அவங்களும் கோவிலை தான் கட்டி வழிபடுவாங்களே தவிர்த்து ஒரு கோவிலை இன்னொரு ராஜா இடிச்சதா இங்கே தென்னகத்தில் வரலாறே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த கல்வெட்டுக்கள் மொத்தமாகவே பாண்டியர்களுடைய கல்வெட்டுக்கள், அதாவது பாண்டிய மன்னர்களுடைய பெயர்களும் இந்த கல்வெட்டுக்கள் எல்லாத்துலேயுமே பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய விமானத்துக்கு இடது பக்கமாக இருக்கக்கூடிய காளி சிலை. ஸோ இந்த காளி சிலையை சோழர்கள் சாளுக்கிய நாட்டை வெல்லும் போது அங்கிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த காளி சிலையை இந்த இடத்துல இங்கே வச்சு இக்காலத்தை வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கோவிலுடைய நந்தி ராஜேந்திர சோழர் காலத்தில் வைக்கப்பட்ட நந்தியே கிடையாது. இது உடையார்பாளையம் பாளையர்காரர்களால் வைக்கப்பட்ட நந்தி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த நந்தி ராஜேந்திர சோழர் காலத்தில் வைக்கப்பட்டது முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா உடையார்பாளையம் பாளையக்காரர்கள் அவர்கள் தான் இந்த நந்தி சிலையை இங்கே நிறுவியிருக்காங்க. ஸோ இந்த நந்தியோடைய ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 20 அடி பெரிய ஒரு நந்தியா இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த காணொளி உங்களுக்கு முழுசா பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்திய பெருங்கடலுடைய மாமன்னரான ராஜேந்திர சோழன் கட்டிய இந்த கங்கை கொண்ட சோழேஸ்வரம் கோவில் அவருடைய பலத்தையும் அவருடைய புகழையும் அவருடைய செல்வாக்கு மிக்கவராக இருந்திருப்பாரு அப்படின்றத நமக்கு எடுத்து காட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.